வெல்கம் டு செந்திவாஸ் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் பற்றி பார்க்கலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, சிவகங்கை மாவட்டம் மதுரை டு தொண்டி போகிற சாலையில் காளையார் கோவில் பக்கத்தில் அரியக்குறிச்சி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கொல்லங்குடி வெட்டுடையார் காளியம்மன் கோவில் இருக்குது. இந்த கோவில் வந்து 18ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுது. இதோடைய மூலவர் வந்து வெட்டுடைய காளியம்மன். இந்த கோவிலில் முதல்ல ஐயனார் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து காளியம்மனை வந்து வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு ஐயனாரோட வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, பக்தர் ஒருவரோட கனவுல வந்து ஐயனார் வந்து தனது சிலை வடிவம் வந்து ஈச்சமரக்காடான இந்த இடத்துல இருக்கிறதா வந்து சொன்னாராம். அதன்படி அந்த இடத்துல பக்தர் வந்து தோன்றினாராம். கோடாரியால் தோண்டி வெட்டுப்பட்டு எடுத்ததுனால இந்த சிலை கிடைச்சதுனால இவருக்கு வந்து வெட்டுடைய ஐயனார் அப்படிங்கிற பேர் வந்துச்சா. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து பூஜைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நள்ளிரவு நேரத்தில் ஐயனார் சன்னதிக்கு பக்கத்தில் ஒரு ஈச்ச மரத்தடியில் பேரொளி ஒன்று தெரிஞ்சிருக்கு. அதாவது பிரகாசமான ஒளி மின்னியதாக பார்த்துருக்காங்க. மறுநாள் காலையில் அங்கே வந்து அம்பிகையுடைய எந்திரம் வந்து கிடச்சிதான். எந்திரம் அப்படின்னா தாயத்து போன்ற ஒரு தெய்வீக வடிவம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த இடத்துல அம்பிகைக்கு வந்து சிலை வடித்து பிரதிஷ்டை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பூஜைகள் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஐயனார் சுவாமியால் தான் அந்த அம்மனுக்குமே வந்து அவளுடைய வெட்டுடையார் காளி என்று பெயர் வந்து ஏற்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த கோவிலுக்கு நானுமே போயிருக்கேன். போய் வழிபாடெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கேன். இந்த கோவிலில் வந்து மாடு மேய்க்கக்கூடிய பெண்ணோட தொடர்புடைய ஒரு வரலாறுமே சொல்கிறாங்க. வேல் நாச்சியாரை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சிவகங்கையை ஆட்சி பண்ணவங்க. அவங்கள வந்து ஆங்கிலேயர் வந்து தேடி வந்ததப்ப ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு பெண் உடையாள் என்ற பெண்கிட்ட வந்து ஆங்கிலேயர் வந்து வேல் நாச்சியாரை காட்டி கொடுக்கும்படி கேட்டிருப்பாங்க. அந்த பெண் வந்து காட்டி கொடுத்துருக்க மாட்டாங்க. அதனால அந்த பெண்ணை வந்து வெட்டுப்பட்ட இடம், அந்த பெண்ணை வந்து 2 துண்டாக வந்து ஆங்கிலேயர் வெட்டி போட்டு போயிடுவாங்க. அந்த இடமுமே இந்த வெட்டுடையார் காளியம்மன் கோவில் அதாவது இருக்கிற இடம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வரலாறுமே சொல்கிறாங்க. அந்த பெண்ணின் தியாகத்துக்கு அடையாளமான இந்த கோவிலில் வந்து வெட்டுடையார் காளி அப்படிங்கிற பெயர் வந்து வேல்நாச்சியாரை வைக்க சொன்னதாகவும் ஒரு வரலாறு வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வேல்நாச்சியார் தன்னுடைய வைர தாலியை இந்த வெட்டுடையார் கோவிலுக்கு காணிக்கையாகவும் செலுத்தியிருக்காங்க. இந்த கோவிலில் சோனை கருப்பணசாமி, பைரவர் போன்ற மற்ற தெய்வங்களின் சிலைகளுமே இருக்குது. யாராச்சும் தவறு பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்கிற தெய்வமாக இந்த அம்பாள் வந்து விளங்குறாங்க. யாராச்சும் நாணயம் தவறுறாங்க அப்படின்னா நாணயம் வெட்டி போடுற, அதாவது காசு விட்டு போடுற வழக்கமுமே இந்த கோவிலில் இருக்குது. இந்த அம்மன் காவல் தெய்வமாகவும் வந்து கருதப்படுறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து கூட இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு பண்ணிட்டு போகிறாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு முறை வந்து இந்த அம்மனை வந்து உங்களுடைய குறைகளை சொல்லி மனமுருகி நம்பிக்கையோடு இந்த அம்மனை வேண்டிட்டு போனீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நிறைவேற்றிய தெய்வமாக இந்த வெட்டுடையார் காளியம்மன் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.